வணக்கம். இப்போது நடிகர் விஜயின் மனைவி சங்கீதா விஜய் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் கூறப்பட்ட விஷயங்களை எளிய முறையில் விளக்கப் போகிறேன். இந்த மனுவில் உள்ள தகவல்கள் சங்கீதா விஜயின் பார்வையில் இருந்து எழுதப்பட்டவை என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். செங்கல்பட்டு மாவட்ட நீதிமன்றத்தில் திருமணத்தை சட்டப்படி முடிக்க சங்கீதா விஜய் மனு தாக்கல் செய்துள்ளார். நடிகர் விஜய் மற்றும் சங்கீதா சென்னை நீலாங்கரை பகுதியில் வசித்து வந்தவர்கள் என்று மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர்களின் திருமணம் ஜூலை மாதம் 10 1998 ஆண்டு இங்கிலாந்தில் பதிவு செய்யப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. பின்னர் ஆகஸ்ட் மாதம் 25 1999 ஆண்டு சென்னை எக்மோரில் இருந்து முறைப்படி திருமணம் நடைபெற்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. திருமணத்திற்கு பிறகு அவர்கள் சாலிகிராமம் மற்றும் அடையார் பகுதிகளில் வாழ்ந்து பின்னர் நீலாங்கரையில் வசித்ததாக கூறப்பட்டுள்ளது. இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர் என்று மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திருமணத்தின் ஆரம்ப காலங்களில் குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருந்தது என்று சங்கீதா விஜய் கூறுகிறார். ஆனால் ஏப்ரல் மாதத்தில் 2020 ஆண்டில் நடிகர் விஜய் ஒரு நடிகையுடன் திருமணத்திற்கு வெளியான உறவு வைத்திருந்தார் என்று சங்கீதா விஜய் கூறுகிறார். இதனால் தமக்கு மனவேதனை ஏற்பட்டது என்றும் திருமண நம்பிக்கை பாதிக்கப்பட்டது என்றும் அவர் கூறுகிறார். இதனால் தமக்கும் குழந்தைகளுக்கும் சமூகத்தில் அவமானம் ஏற்பட்டதாக சங்கீதா விஜய் கூறுகிறார். இப்போது இந்த மனுவின் கடைசி பகுதிகளை விளக்குகிறேன். இந்த பிரச்சனையை சமரசமாக தீர்க்க சங்கீதா விஜய் பலமுறை முயன்றதாக மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வழக்கறிஞர் மூலம் நோட்டீஸ்கள் அனுப்பியதாகவும் நேரில் பேசியதாகவும் கூறப்பட்டுள்ளது. கடைசியாக நவம்பர் மாதம் 9 2025 ஆண்டு நடந்த பேச்சுவார்த்தையும் தோல்வியடைந்ததாக கூறப்பட்டுள்ளது. அதன் பிறகு நடிகர் விஜய் முன்பு கொடுத்த சில சௌகரியங்களை குறைத்ததாகவும் பண விஷயங்களில் கட்டுப்பாடு வைத்ததாகவும் வெளியே செல்லும் சுதந்திரத்தை குறைத்ததாகவும் சங்கீதா விஜய் கூறுகிறார். இப்போது திருமண உறவு முற்றிலும் முடிந்து விட்டதென்றும் மீண்டும் சேர வாய்ப்பு இல்லை என்றும் அவர் கூறுகிறார். இந்த வழக்கு குடும்பத்தின் மரியாதையை பாதுகாக்க இரகசியமாக நடத்த வேண்டும் என்று நீதிமன்றத்தில் அவர் கேட்டுள்ளார். மேலும் சமூக வலைத்தளங்கள் மற்றும் செய்தி ஊடகங்கள் இந்த வழக்கை பற்றி விவாதம் செய்யக்கூடாது என்றும் அவர் கோரிக்கை வைத்துள்ளார். இறுதியாக ஆகஸ்ட் மாதம் 25 1999 ஆண்டு நடைபெற்ற திருமணத்தை சட்டப்படி ரத்து செய்து விவாகரத்து வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுள்ளார். இவ்வளவுதான் சங்கீதா விஜய் தாக்கல் செய்த மனுவின் முக்கியமான விளக்கம்.